ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மார்னிங் டிஃபனுக்கு செஞ்ச சப்பாத்தியை நம்ம ஈவினிங் வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ ஸ்கூலில் இருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே நான் அந்த சப்பாத்தியை வந்து நல்லா சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா தின்னான பீசஸாக எல்லா பீஸுமே ஒரே அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இதோட நான் ஒரு 2 முட்டையுமே எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 வெங்காயமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சதும் தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து சிவந்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் அந்த பிங்கிஷாக வர வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 தக்காளியுமே இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ ஈவினிங் டைம் வந்து அதே சப்பாத்தியை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே மாதிரி வித்தியாசமாக சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இதோட நம்ம தேவையான மசாலாஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். தென் ஒரு பிஞ்ச் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடி கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துக்க போகிறேன். தென் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன். தென் கறி குழம்புக்கு போடக்கூடிய அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் இதே மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தென் இப்போ நம்ம இதோட ஒரு 2 முட்டையை வந்து கொட்டி ஊற்றிக்க போகிறோம். ஸோ முட்டையை சேர்க்கும் போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். தென் முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும். தென் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முட்டையை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த முட்டை வந்து பாயில் ஆகி வரட்டும். தென் இப்போ நம்ம இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ லைட்டாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். ஸோ முட்டை வந்து ஹாஃப் பாயில் ஆகிருக்கணும் நம்ம வந்து சப்பாத்தி சேர்க்கும்போது. ஸோ ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ நான் சேர்த்த இந்த மசாலாலாம் வச்சு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து உண்மையாகவே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற கொத்து புரோட்டா டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம மல்லிக்கீரையை தூவி இதை வந்து ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு சூப்பராக ஒரு கொத்து புரோட்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.